சங் பரிவாரம் தான் செய்தது. ஆதாரம் என்ன? நாடு விடுதலை அடைஞ்சிட்டா முஸ்லிம்கள் ஒரு பகுதி பாகிஸ்தான் போயிட்டாங்களா, மீதி நம்மளுக்கு இருக்கிறோமா? நம்மளை அழிக்கணும் என்பதற்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா காந்தியை போய் கொள்றாங்க. காந்தியை கொள்றதுக்கு என்ன இருக்குது? அவர் ஒரு இந்து, அவர் ஒரு ராம பக்தர். அவர் ராம் ராம் சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்ப பார்த்தாலும். அது மாதிரி இந்து மதத்தினுடைய ஒரு நல்ல ஒரு பக்திமானாக இருந்த காந்தி என்ன பண்றாங்கன்னு கேட்டா கொலை பண்றாங்க. எதுக்கு கொலை பண்றான்? காந்தியை கொலை பண்றதுக்காக கொலை பண்ணல. காந்திக்கு இவங்களுக்கு எந்த விதமான மோட்டிவும் கிடையாது. என்ன பிளான் பண்ணாங்கன்னு கேட்டா முஸ்லிமை அழிக்கணும். அழிக்கிறதா இருந்தா அது மாதிரியான ஒரு ரோஷத்தை மக்களுக்கு உண்டாக்கணும். என்னது உண்டாக்கணும்? இந்துக்களுக்கு பூரா முஸ்லிம் கோவம் வரணும். இந்துக்களுக்கு பூரா என்ன செய்யணும்? முஸ்லிம்னா கூட்டாகணும், அட்டாங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு திட்டப்பட்டு என்ன செய்யறாங்க கேட்டா நாதுராம் கோட்சேன்னு ஒருத்தர் தான் RSS இயக்கத்துல. அவன் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, நீ RSS இருந்து விலகிறதா ஒரு கடிதம் கொடு அப்படின்னு கொடுத்துட்டு இஸ்மாயில் பச்சை வேற குத்துறாங்க. பச்சை குத்தி அவனுக்கு சுண்ணத்தையும் பண்ணி அவங்களுக்கு பாக்கியம் கொடுத்து நீ போய் காந்தியை காலி பண்ணு. காந்தியை காலி பண்ண உடனே என்ன செய்வாங்க? இஸ்மாயில் குத்தி இருக்குமா உன்னை காலி பண்ணிடுவாங்க. தியாகம் பண்றாங்க. தற்கொலைப்பட முதல்ல தற்கொலைப்படக்கூடிய நீ தான் அதுக்கு துவக்க ஆரம்பிச்சு வச்ச. இந்தியாவுல முதல் தற்கொலைப்படைய எங்க ஆரம்பிக்குது? இந்த சங் பரிவார கூட்டம் தான் ஆரம்பிக்குது தற்கொலைப்படைய. எப்படி? காந்தியை போய் கொன்னு உடனே கொண்டு போவாங்க. கையை பார்ப்பாங்க இஸ்மாயில், வேட்டி பார்ப்பாங்க சுண்ணத்து. அடுத்த முஸ்லிம் காந்தியை கொண்டு விட்டான். நேற்று வருதா உங்களுக்கு? அப்ப இந்துக்கள் கோபமா வராதா? இந்துக்கள் காந்திய தேசத்தந்தை என்று பெரிதாக மதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேசத்தந்தை என்று மதிக்கக்கூடிய ஒரு ஆளை முஸ்லிம் கொலை பண்ணிட்டான் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு? ஆயிரக்கணக்கான பேர் கருவத்துருவாங்க. ஆனா என்ன அல்லாஹ் செஞ்ச உதவி என்ன தெரியுமா? இவங்க திட்டத்துல மண் அள்ளி போடுற மாதிரி அவனை சூடாம உசுரோட பிடிச்சு விட்டாங்க. உசுரோட பிடிச்ச உடனே மிதிக்க வேண்டிய விதத்துல மிதிச்ச உடனே பிடிச்சு கேட்டா அவன் பேர் நாதுராம் கோட்சேங்கிறதும் இந்த மாதிரி கொள்றதுக்காக வேண்டிய முஸ்லீம் வேஷம் போட்டதும் பச்சை குத்துறதே முஸ்லீம் குத்த மாட்டான். இந்த நாளைக்கு கூட கிடையாது. முஸ்லீம் பச்சை குத்துவான், முஸ்லாத்துல பச்சை குத்துறது கூடாது. இருந்தாலும் என்னதான் பச்சையை குத்திட்டு இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி செஞ்சா முஸ்லீம்கள் அழிப்பாங்க என்பதற்காக வேண்டி திட்டம் போட்டு செஞ்சேன். புடிச்சு உசுரோடு புடிச்சு மிதிச்சதுனால அவன் முஸ்லீம் இல்லைங்கிற ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த விஷயம் வர்றதுக்கு இடையில திருப்பூர் போன்ற ஊர்கள்ல எல்லாம் கூட பெரிய கலவரம் ஏற்பட்டு நிறைய முஸ்லீம்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. நாடு முழுவதும் அதுல ஒரு 2000 பேருக்கு மேல நினைச்சாங்க கொல்லப்பட்டாங்க. 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. இது வந்திருக்காட்டி எதனால இந்த காந்தி எதுக்கு நான் சொல்றேன்? இவங்களுடைய வழிமுறை என்னன்னு சொன்னா அவங்க சமுதாயத்து ஆளையே அழிப்பானுவோம், அவங்க கோயிலையே அழிப்பானுவோம், அவங்களுடைய கடவுள் சிலையவே உடைப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. முஸ்லீம் மேல பழி வரணும், முஸ்லீமை கொல்லணும், முஸ்லீமை விரட்டணும், முஸ்லீமை அழிக்கணும்.